வணக்கம். நான் வேல்முருகன், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க போவது திரிசாம்சம் என்ற D30. இது வர்க்க சக்கரத்தில் முக்கியமான ஒரு வர்க்க சக்கரம். இதில் உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் இடம் எந்த வீடில் வருகிறது என்று பார்க்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் தனுர் லக்னத்தில் திரிசாம்சம் அமைந்தால் 5ஆம் இடம் மேசராசியில் வரும். இந்த மேசராசிக்கு செவ்வாய் அதிபதி. சூரியன் உங்களுடைய தத்துவ தெய்வம். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தீபமேற்றி நீங்கள் வழிபட வேண்டும். இது நந்தா திதி வரும் நாளில் செய்தால் இன்னும் சிறப்பு. இதே போல் நீங்கள் கன்னி லக்னம் என்றால் உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் இடம் மகர ராசி. இது சனியின் வீடு. இந்த சனி வாயு தத்துவம். இதற்கு தெய்வம் சிவபெருமான், சிவன். நீங்கள் சனிக்கிழமை தோறும் ஊதுபத்தி வாங்கி சிவபெருமானை வழிபட்டு பொருத்தி வந்தால் உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் விலகும். உங்களுக்கு விருச்சிக லக்னம் திரிசாம்சமாக வந்தால் இதற்கு 5ஆம் அதிபதி மீன ராசி வரும். இந்த மீன ராசி வியாழனுடைய ராசி. இதற்கு தெய்வம் நாராயணன். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். பூக்கள் வாங்கி நீங்கள் பூஜை செய்து வந்தால் உங்களுடைய தோஷங்கள் விலகும். அடுத்ததாக புதன். உங்கள் திரிசாம்ச அதிபதி கும்பராசி என்றால் இதற்கு 5ஆம் அதிபதி மிதுனம். இந்த மிதுனத்திற்கு கணேசர் வருவார். இது பூமி தத்துவம். இதில் பத்ரா திதி வரும் நாளில் நீங்கள் ஜபம் செய்து பன்னீர், செண்டு போன்றவற்றை இறைவனுக்கு வழங்கி பூஜை செய்து வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் சுக்கிரன். உங்கள் திரிசாம்ச அதிபதி மகர ராசியாக வரும்போது ரிஷபம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி. இந்த சுக்கிரனுக்கு நீர் தத்துவத்தை குறிக்கும். இதற்கு அம்பாள் தேவி வழிபாடு மிகவும் அவசியம். திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை ரிக்தா திதியும் வரும் நாளில் பூஜை, தியானம் செய்ய வேண்டும். நைவேத்தியம், தேங்காய் பழம், உணவு போன்றவற்றை படைத்து நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.